சமூக வலைதளங்களில் இருந்து திரைப்பிரபலங்கள் அவ்வப்போது வெளியேறி வரும் நிலையில் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் ட்விட்டர் வலைதளம் தொடங்கப்பட்ட போது ஒரு சிலர் மட்டுமே உறுப்பினராக இருந்த நிலை மாறி இன்று உலகின் 1/3 மக்கள் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். கடந்த சில வருடங்களாக முக்கிய அரசியல் பிரமுகர்களும் திரைத்துறையினரும் தங்களுடைய கருத்துக்களை ட்விட்டர் வலைதளம் மூலமாக வெளியிட்டு வருகின்றனர். இதில் சில தலைவர்களின் கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியதும் உண்டு. அந்த வகையில் திரைப்பட நடிகை குஷ்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் பாஜக தலைவர் தமிழிசையுடன் காரசாரமாக அவ்வப்போது விவாதம் நடத்தி வந்தார். இந்நிலையில் திடீரென ட்விட்டர் வலைதளத்திலிருந்து குஷ்பு வெளியேறியுள்ளார். இவரை போன்றே ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் விமர்சனத்துக்கு ஆளான நடிகை த்ரிஷாவும் கேலி மற்றும் விமர்சனங்கள் காரணமாக இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணனும் ட்விட்டரிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தனர். அண்மையில் பரபரப்பாக பேசப்பட்ட சுச்சி லீக்ஸ் விவகாரத்தில் தம்மை பற்றி தவறான தகவல்கள் வெளியிடுவதாக கூறி பாடகி சுஜித்ராவும் ட்விட்டர் சமூக வலைதளத்திலிருந்து வெளியேறினார். சமூக வலைதளங்களில் யாரும் யாரையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ முடியும் என்பதால் விஐபிக்கள், பெண்கள் உள்ளிட்ட இணைய பயன்பாட்டாளர்களுக்கு ட்விட்டர் உகந்ததா என்ற கேள்வி எழாமல் இல்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக ராஜா ஆதித்தன்.